ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு தெலுங்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான ஷோ டைம் படத்தை இப்போ தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படமே நூடுல்ஸ் அப்படிங்கிற தமிழ் படத்துடைய ரீமேக் தான். அந்த படத்தை திருப்பி எதுக்கு தமிழ்ல டப்பிங் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது புரியல. நூடுல்ஸ் படத்தை நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம், லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நவீன் சந்திராவும் அவருடைய ஒய்ஃபும் ஹைதராபாத்ல ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு சிம்பிளான ஒரு லைஃபை லீட் பண்றாங்க. இவங்க அவங்களோட நெய்பர்ஸ் கிட்ட சகஜமா பழகுற ஒரு நபரா இருக்கிறதுனால அவங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு நைட்ல அந்தாக்ஷரி மாதிரி வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்பங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கிற ராஜா ரவீந்திரா பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதை கலைச்சு விடுறாரு. அதனாலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் உண்டாகுது. இந்த ஒரு நிகழ்வால ராஜா ரவீந்திரோடைய ஈகோவை டச் பண்ணுது. என்னைக்கா இருந்தாலும் நவீன் சந்திராவை ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அவர் இருக்காரு. அடுத்த நாள் காலையிலே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு புது பிரச்சனை வருது. அது என்னன்னா அவங்களோட மனைவி பாத்தீங்கன்னா ஒருத்தர் கொண்டுடுறாங்க. எதிர்பாராத விதமா நடந்த இந்த மர்டர்ல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பெரிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்சஸ் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா வந்து போயிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. படத்துடைய ஆரம்பத்தில் அந்த அந்தாக்ஷரி சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லென்த்தா எடுத்து வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் வரும். இருந்தாலுமே அந்த மர்டர் சீக்வன்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா வர சீக்வன்சஸ் எல்லாமே த்ரில்லிங்கா இருக்கும். ஹீரோக்கும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் இருக்கிற ஒன் ஆன் ஒன் கேம் மாதிரி வந்து படம் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தேர்ட் ஆக்ட்ல வர அந்த சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு நல்ல ஒரு டெஸ்டோட முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சேகர் சந்திராவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு. நிறைய சீக்வன்ஸ் அது எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நவீன் சந்திரா ஒரு ஷார்ட் டெம்பர் உள்ள ஒரு ஜிம் ட்ரைனரா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரோட ரோல் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஃபியர், கில்ட் மாதிரியான நிறைய எமோஷன்ஸ் ரொம்ப நல்லாவே வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா நடிச்ச ராஜா ரவீந்திராவும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த படத்துடைய கோர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி தான் போகும். நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா டிராகிங்கா தான் இருக்கு. ஹியூமர் போர்ஷன்லாம் நிறைய வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. அது சில சீக்வன்சஸ்ல ஒர்க் அவுட் ஆனாலும் மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் மிஸ் தான் இருக்கு. நூடுல்ஸ் படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துல எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த படத்தை விட இது வந்து சுமாரா தான் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் இந்த படம் தருது. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஷோ டைம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.